வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரு புக்கு யூனிட் 9 மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாருங்கள். 9.1 மேட்ச் ஈச் செட் ஆஃப் சென்டென்சஸ் வித் அ பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பாருங்கள், திஸ் இஸ் அ பிளேஸ். we can see plants, flowers and trees. we can also play swings and slides here. what place is it? எங்கே நம்ம பிளான்ட்டு, ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ்லாம் பார்ப்போம். ஸ்விங்கை எங்கே ஆடுவோம், ஸ்லைடிங்கில் எங்கே பண்ணுவோம், அது என்ன இடம்? பார்க். அப்போ நம்ம பார்க்குன்னு எழுதிக்கிறோம் ஃபில்லப்ஸில் அந்த லைனில். பார்க் எங்கே இருக்குது? இதோ குழந்தைகள் எங்கே விளையாட்டுருக்காங்களே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்து இரண்டாவது பாருங்கள். திஸ் இஸ் அ பிளேஸ். we can play on the sand. we can also collect the seashells. what place is it? எங்கே நம்ம மணலில் விளையாடுவோம். சீசெல்ஸ்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்? பீச்சில் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? பீச்சில் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பீச் வந்து இங்கே இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணி விட்றோம். அடுத்து பாருங்கள். திஸ் இஸ் அ பிளேஸ். we can see animals and birds. we can see plants and trees too. what place is it? அங்கே வந்து செடி கொடிகள். நம்ம அது என்ன இடம்? அது என்ன இடம்? அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸில் எங்கே இருக்கும்? ஜூவில் இருக்கும். எங்கே இருக்கும்? ஜூவில் இருக்கும். அப்போ ஜூ வந்து ஜாயின் பண்ணி விட்றோம். திஸ் இஸ் அ பிளேஸ். we can post letters to our friends. we can also get stamps here. what place is it? எங்கே நம்ம லெட்டர்லாம் போஸ்ட் பண்ணுவோம்? போஸ்ட் ஆஃபீஸ். என்ன இடம்? போஸ்ட் ஆஃபீஸ். இதோ மேலே இருக்க முதல் படம் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்றோம். அடுத்து பாருங்கள். திஸ் இஸ் அ பிளேஸ். we can have accounts here. we can transfer money to. what place is it? எங்கே நம்ம பணம் எடுப்போம், போடுவோம், அங்கே அக்கௌண்ட்டில் இருக்குங்க, அதுக்கு பேர் என்னது? பேங்க். என்னது? அந்த பிளேஸ்க்கு பேர் என்னது? பேங்க். இந்த பிஏஎன்கே கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க். இதை தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த பிக்சர் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சார் உட்காந்துருக்காரு. இங்கே மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சுற்றிலையும் பாருங்கள், எல்லா கபோர்ட்ஸ்லையும் என்ன இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? நிறைய புக்ஸ் இருக்குது. அங்கே கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். வேர் ஆர் த சில்ட்ரன் சிட்டிங்? எங்கே உட்காந்துருக்காங்க சில்ட்ரன்? த சில்ட்ரன்ஸ் ஆர் சிட்டிங் இன் த லைப்ரரி. அந்த இடத்துக்கு பேர் என்னது? லைப்ரரி. வாட் ஆர் தே டூயிங்? they are reading books. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? reading books. புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருக்காங்க. what do you see in the cupboards? cupboards நம்ம என்ன பார்க்க முடியுது? I see many books in the cupboard. is there a teacher in the room? teacher இருக்காங்களா? yes, there is a teacher in the room. is there a library in your school or village? yes, there is a library in my school. என்னோட ஸ்கூலில் லைப்ரரி இருக்கிறது. அதுக்கு 9.3 read the passage and answer the questions. Muhammad visits a place. he enjoys watching the big waves. he collects seashells. he builds a sand castle. he goes for a horse ride. he enjoys his day. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, வேர் டஸ் முகமது கோ? முகமது எங்கே போனால்? முகமது கோஸ் டு ஹார்ஸ் ரைடு. எங்கே போனால்? ஹார்ஸ் ரைடுக்கு போனால். ஹவு டஸ் ஹி என்ஜாய்? ஹி என்ஜாய்ஸ் வாட்சிங் த பிக் வேவ்ஸ். என்னது? பிக் வேவ்ஸ். Julie visited a place that she saw many birds and animals. Monkeys played on the tree. she saw lions and tigers in separate cages. Julie felt sad to see the animals in the cage. what is the place Julie visited? Julie visited a zoo. why did she feel sad? she felt sad to see the animals in the cage. அந்த கூண்டு இருக்கும்ல, அந்த கூண்டில் வச்சுருக்கிறத பார்த்தா அவளுக்கு ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணியிருக்கா. who played on the tree? monkeys played in the tree. அடுத்து பாருங்கள். மல்லி கோஸ் டு a place where she finds a lot of books. many people read books there. she sits and reads a book silently. Malli likes to read books in her free time. where does Malli find a lot of books? Malli find a lot of books in library. how does Malli read the books? Malli reads the book in her free time. என்ன டைம் எப்படி ரீட் பண்ணுவாங்க? ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணுவாங்க. what is Malli's hobby? Malli's hobby is reading books. reading books. read the passage and answer the questions. last Sunday Prabha visited a zoo with her family. they saw many colorful birds such as parrots, sparrows, pigeons, peacocks and eagles in the zoo. Prabha was happy to see the colorful parrots. then she saw some wild animals. she saw monkeys, snakes and bears in huge cages. there was a big elephant with its cub. they stood under a tree inside a fence. 2 lion cubs were playing with their mother. they also saw a huge tank full of fishes. she liked all the animals and birds. they had great fun at the zoo. how did the parrots look like? the parrots were colorful. எப்படி இருந்துச்சு? கலர்ஃபுல். அப்போ 1 is correct. அடுத்து பாருங்க. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். an elephant and its calf were inside a fence. அதுதான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். with whom were the lion
கப்ஸ் பிளேயிங். யார்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க? த லைன் கப்ஸ் பிளேயிங் வித் எ மதர். ரீரைட் சென்டென்சஸ் கரெக்ட்லி. She did not like the animals and the birds. She liked all the animals and the birds. பாருங்க. Who is your favorite person? Write any 4 sentences about that person. Use the hints given below. இங்கே hint கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி வந்து நம்மளுக்கு யாரை பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே பாருங்கள். நான் I am Mala. My favorite person is my father. His name is Kannan. He is 42 years old. He is take care of me and my family. அடுத்து பாருங்கள். Complete the following. This is our national flag. It has இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? 3 colors. It has நடுவில் என்ன இருக்கும்? Wheel in the center. The wheel has blue lines in it. இதில் என்ன இருக்குது? Blue lines வந்து இருக்குது. This is our national flag. It is a tiger. It lives in the street. It has stripes on its body. It is very dangerous. It is very dangerous. This is our national bird. It has colorful feathers on its body. It has a long neck. It looks beautifully. It looks beautifully. Circle the correct word for the picture. இதை என்ன பண்ணணும்? ant. ANT ant. AU ஆன்டினா என்னது? ஆன்டியை குறிக்கும். இது வந்து ஆண்ட்னா எறும்பு. ROAD ரோடு. அடுத்து பாருங்கள். டெயில். TAIL டெயில். அதான் வந்து வாழை குறிக்கும். அடுத்து பாருங்கள். DEER டீர். டீர்னா தான் மான். இங்கே பாருங்கள். கடலை குறிக்கும். SEAனா கடல். SEEனா என்ன குறிக்கும்? நம்ம பார்க்கிறத குறிக்கும். SEA தான் சி. ப்ளூ. BLUE ப்ளூ. ரீட் த டிக் த கரெக்ட் சென்டென்சஸ் ஃபார் த பிக்சர். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க? பழ கடையில் உட்காந்து பழங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. விசி இந்த இங்கே என்ன பார்க்க முடியுது? விசி a lot of fruits and vegetables. The monkey has a long tail. TAIL வரும். லாங் டெயில். The road turns to the right side. என்னது? RIGHT தான் ரைட் சைடு. அதுக்கப்புறம் பாருங்கள். a rat lives in a hole. என்னது? HOLEனா ஹோல். அதுதான் வந்து பொந்துவை குறிக்கும். WHOLEனா என்னது? மொத்தமாக அதை குறிக்கும். I see stars at night. NIGHT night. Rewrite the sentences with the correct word. Raji and her mother sail இருக்கு. சேல் இருக்கு. என்ன வரும்? Raji and her mother sail in their new boat. நியூ போட் அவங்க என்ன பண்ணுறாங்க? விற்கிறாங்க. James felt very weak. WEக்கு தான் வீக்னா நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறது. WEAக்குனா வாரத்தை குறிக்கும். அப்போது James felt very weak after his illness. The lunch break. லஞ்ச் பிரேக்னா பிரேக்னா என்னது? BREAK தான் வந்து break is at 12:30 PM. The doctor drives his new car. நியூனா புதுசு. NEW தான் நியூ வரும். நியூ கார் to the hospital. Harini's family lived in this house for years. 8 years. OEARS தான் வருடங்களை குறிக்கும். இயர்ஸ்னா EARஸ்னா காதை குறிக்கும். சரிங்களா? The bear lives in the jungle. BEAR bear. அடுத்து பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். லீலா அண்ட் ஹர் சிஸ்டர் கோ டு த மீட் ஷாப். MEAT மீட் ஷாப்னா கறிக்கடை. த மீட் தியர் அன்கிள் இன் த ஷாப். திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் வுட். WOD வுட் மரத்தை குறிக்கும். would you like to sit on the chair? they go to the market by bus. எதில் போனாங்க? பை பஸ். நாங்கள் ட்ரெயினில் போனோம்னா பை ட்ரெயின் வரும். சரிங்களா? நடந்து போனால் பை வாக்னு வரும். பைனா அந்த நடந்து போகிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. த பை a lot of things in the market. Last week, WEAK week, Radha was ill. She became very weak. The farmers sow the seeds in the rainy season, so the seeds grow well. அடுத்து பாருங்கள். இங்கே பீகாக் பற்றின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணி கீழே தான் ஃபில் பண்ணோம். This is a peacock. It has a long neck and a small head. It has colorful feathers. It eats worms and insects. It cannot fly too far, but it can என்ன பண்ண முடியும்? It can dance. It can dance. It can dance. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு என்னதுக்கு? லாங் நெக் இருக்குது. ஸ்மால் ஹெட்டு. இட் ஹேஸ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். இட் ஈட்ஸ் worms அண்ட் இன்செக்ட்ஸ். இட் cannot fly too far. ரொம்ப தூரம் பறக்காது. பட் இட் கேன் என்ன பண்ண முடியும்? அதால் டான்ஸ் ஆட முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.